எல்லோருக்கும் வணக்கம். நிறைய படம் நடிச்சாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப நிறைவான படம். தம்பி கிட்டுவோட ஆரம்பத்தில் இருக்கிற அவன் குறும்படத்துல நான் தான் நடிச்சேன். அப்புறம் அந்த மேதகுல நான் நடிக்க முடியல. ஆனா கிட்டு ஒரு பெரிய படைப்பாளியாகவும் அவன் தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆளு. அவனை எப்படியாவது தமிழ் திரையுள்ள கொண்டு வரணுங்கிறது எனக்கு என்னோட பெரிய விருப்பம். அதுக்காக அப்படி செஞ்சோம். மேதகு பெரிய வெற்றி பெற்றது. சல்லியர்கள் அதோட பெருசா வெற்றி பெறும். சல்லியர்கள் ஒரு யுத்த களத்துல நடக்கிற ஒரு படம். ஆனா அது பார்வையாளனுக்கு ஒரு ஹீரோ வில்லன் படம் தான். ஒரு பக்கா என்டர்டைன்மெண்ட் படம். நல்ல காதல் இருக்கு. ஒரு அரக்க கூட்டத்துக்கும் ஒரு அறத்தோட நிக்கிற கூட்டத்துக்கும் இடையில நடக்கிற யுத்தத்தில் நடக்கிறதான் கதை. நீங்க வெகுஜன ரசிகரா இருந்தா உங்களுக்கு 100% இந்த படம் பிடிக்கும். நீங்க தமிழ் உணர்வாளர்களா இருந்தா 1000 முறை உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளவு சிறந்த படைப்பு. அந்த படத்தை நான் நடிச்சிருக்கிறேன், தம்பிகள் நடிச்சிருக்காங்க, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படைப்பை ஒரு பெரிய படப்பா கொண்டாந்து சேர்க்கறதுக்கு மிக முக்கியமான காரணம் கண்ணாசனம் தான். இந்த திரையுலகில் அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறாரு. அவர் நிறைய வெற்றிகளையும் தோல்விகளையும் மாற்றி மாற்றி பார்த்தவர். ஆனா இந்த படத்துக்கு தோல் கொடுத்து நிக்கிறது அவரோட இன உணர்வையும் காட்டுது. இந்த படம் நிச்சயமா அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமா இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த படத்துக்கு மேடையில இருக்கிற எல்லாரும் என்னோட நிறைய பல பல காலகட்டங்கள்ல நான் பயணிச்சிருக்கிறேன். அதுல எங்க அண்ணன் சீமானன் இந்த விழாவில் இருக்கிற மேடையில நானும் இருக்கிறப்ப ரொம்ப பெருமையா கதறுறேன். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளும் கூட. இந்த படத்துக்கு கிடைக்கிற வாழ்த்தை நான் எனக்கு கிடைக்கிற வாழ்த்தால நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே நிறைவான படம். இந்த படத்துல உலகத்தமிழர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த மாதிரி படைப்புகளை நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா, ஏன் நம்ம ஊர்ல ஒரு இன்னசென்ட் வாய்ஸ் இல்ல, ஏன் நம்ம ஊர்ல ஒரு ஹோட்டல் ரவாண்டா இல்ல அப்படின்னு நல்ல உலக படங்கள் பார்க்கிற, யுத்த களத்துல நடந்த படங்களை பார்க்கிற எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த படத்தை முதலா ஈழத்தமிழ் பிரச்சனையை கையாண்ட படங்கள்ல இந்த படம் தான் இதுவரைக்குமான வந்த படங்கள்ல ஆகச்சிறந்த படமா இருக்கும். இதை நான் அதிகபட்ச இதுல உணர்ச்சி வசப்பட்டோம் அப்படியெல்லாம் நான் நடிச்ச படம்னு சொல்லல, நான் ஒரு ரசிகனா சொல்றேன். இந்த படம் அந்த தரத்தில் இருக்கு. நன்றி, வணக்கம். தாய் தமிழக உறவுகளுக்கும் உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் இந்த அவையில் வீட்டிற்கும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும், தம்பி கிட்டு, கருணாசனன் அனைவருக்கும் மற்றும் அனைத்து பெருங்கலைஞர்களுக்கும் நன்றி. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் திரைப்படங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் 2008ஆம் ஆண்டு எங்கள் சூரியன் அடுத்த தலைமுறையிடம் இந்த போராட்டத்தை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அந்த வகையில் அகிம்சை வழியில் போராடிய இனம் ஆயுதம் ஏந்தி போராடியது. இன்று நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். கடந்த 14 ஆண்டுகளில் எம்மனம் விழுந்து கிடந்ததாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சினிமா என்னும் ஊடகத்திற்கூடாக சரியான திரைப்படங்கள் வர வேண்டும் என்ற 10 நோக்கங்களில் ஒரே நோக்கத்திற்காகவும் நோர்வே தமிழ் திரைப்பட விழா 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல், வரலாறு, பலிகளை பேசுகின்ற திரைப்படங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, தமிழ் என்றால், தமிழரின் அடையாளம் என்றால் அந்த சினிமாவும் அப்படி இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக 14 ஆண்டுகளாக அப்படிப்பட்ட திரைப்படங்களைத்தான் நாங்கள் தெரிவு செய்து அதற்காக உலகத் தமிழர்களின் பாராட்டாக சிறந்த அங்கீகாரம் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். அந்த தமிழர் விருது எங்கள் தமிழீழம் அமைந்திருந்தால் அந்த நாட்டுக்கே உரித்தான ஒரு விருதாகத்தான் அதை எண்ணி நான் இத்தனை வருடம் தனி ஒருவனாக இருந்தாலும் 5 நண்பர்களோடு தொடர்ச்சியாக அந்த திரைப்பட விழாவை நடத்தி வருகின்றேன். அந்த வகையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மேதகு
திரைப்படத்தை மிக சிறப்பாக எங்கள் திரைப்படம் எந்த மொழி பேச வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தம்மை கிட்டு மிக சிறப்பாக அந்த எங்களுடைய கூத்துக்கலை கூடாக அந்த கதை நகத்தலை மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் செய்து உலக தமிழுடைய அந்த திரைப்படத்தை கொண்டு சேர்த்தோம். அதற்காக நானும் நோர்வே நாட்டில் இருந்து நிறைய உழைத்தேன். அந்த படம் எங்களுடைய மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்காக இன்று தமிழ் சினிமாவில் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வருகின்றன. தமிழக கலைஞர்களாக இருந்தாலும் தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, இன்று எங்களுடைய ஈழத்தில் வாழ்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, போதை வஸ்து, வன்முறை கலாச்சாரம் இவைகளை விதைக்கின்ற திரைப்படங்கள் தான் அண்மை காலங்களில் வருகின்றன. மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய உறவுகள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். சிறந்த திரைப்படங்களை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சல்லீர்கள் திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்குண்டு. இந்த திரைப்படத்தை உலகமெங்கும் திரைப்படுவதற்காக அண்ணன் கருணாஸ் அவர்களுக்கும் தம்பி கிட்டுவர்களுக்கும் நான் மிகவும் பெருந்துணையாக இருப்பேன். ஏற்கனவே அவர்களோடு கதைத்திருக்கின்றேன். ஏனென்றால் இந்த இப்படி படங்கள் இன்றைக்கு தமிழகத்துல வெளியாகிற சூழலும் சரி, அங்கேயும் சரி நிறைய கஷ்டம், போராட்ட வழி இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி நாங்கள் கடமையை உழைத்து இந்த திரைப்படத்தை கொண்டு வருவோம். இது போன்ற படங்கள் தொடர்ந்து அடுத்த 2024 வரப்போகுது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சல்லியர்கள் திரைப்படத்தினுடைய இந்த அறிமுக விழா கூட்டம் ஏற்கனவே இதே அரங்கத்துல ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக இசை வெளியீட்டு விழா நடத்தினோம். அதை கடந்து ஒரு படத்துக்கு அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி, அந்த ஒரு ட்ரைலர் மறுபடி ஒரு காட்சி பிரத்யேகமாக ஏற்பாடு பண்ணதுக்கு ஒரே அடிப்படை காரணம், அண்ணன் சீமான் அவர்களை வைத்து இந்த படத்துக்கு ஒரு அறிமுக கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற என்னுடைய முழு விருப்பம். அதில் என்ன மாற்று கருத்து கிடையாது. நான் ரொம்ப வருஷமா சினிமாவில் இருக்கேன், உங்களுக்கு தெரியும். அண்ணன் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், பழகியிருக்கேன், ஒன்றா இருந்திருக்கேன். அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு நம்ம திரையுலகத்தை சார்ந்த நடிகர் போண்டாமணி அவர்கள் மறைஞ்சிட்டாரு. இந்த தருணத்துல இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் அந்த ஆத்மா இறைவனடி சாந்தி அடைய ஒரே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டேன். இந்த விழாவினுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த படைப்பினுடைய இந்த படத்தை நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு முதல்ல கிட்டு அவர்கள் கூட்டிட்டு வந்தது அண்ணன் ராவணன் அவர்கள். இவர் பரமக்குடியில இருக்காரு. ரொம்ப சராசரியான ஒரு சாதாரண ஒருத்தர் தான். பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஆனால் இந்த படம் எடுப்பதற்காக முதல் முன்படமாக 10 லட்சம் ரூபாயை முதன்முறையாக கொடுத்து இதை துவக்கி வைத்தது இவர் தான். ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளவு உணர்வு இருக்கும் பொழுது, சினிமாவுக்குள்ள இருக்கிறோம், இந்த மொழியை வச்சுதான், இந்த இனத்தை வச்சுதான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டே இருக்கோம். அப்ப நம்ம ஏன் செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு வெறி எனக்கு வந்தது அண்ணனை பார்த்து தான். அதற்கு அடுத்ததாக இவருடைய நண்பர் நேசமணி அண்ணன் அவர் வெளிநாட்டுல இருக்காரு. ஸோ அதற்கு அடுத்ததாக எனது தம்பி கரிகாலன், அவருடைய மனைவி தான் என்னுடைய தங்கச்சி தான் அது. ஸோ அவன் தான் நீங்க பண்ணுங்க, நீங்க நமக்குன்னு ஒரு இந்த மாதிரியான படைப்புகளை, தமிழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை வரக்கூடிய கால சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க, அதுக்கு உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த நிமிடம் வரை எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது தம்பி கரிகாலனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது போல இங்க வந்திருக்கக்கூடிய எனது தம்பிகள் தாமோதரன், கோகுலர், அதுக்கப்புறம் இயக்குனர் பொன்ராம் அவர்கள், அப்புறம் எனது நண்பர் இயக்குனர் கௌதம் அவர்கள் என்னுடைய அழைப்பின் பேரில் இங்க கலந்துகிட்டதுக்கு என்னுடைய நன்றி. அடுத்து என்னுடைய தம்பி தெலுங்குக்காரன் நம்ம சிவா, அவன் படம் பண்ணியிருக்கிறான். அந்த படம் பெரிய நல்ல கேரக்டர் நான் நடிச்சிருக்கிறேன். அது பிப்ரவரி மாசத்தை அதை வெளியிட போறோம். அதுவும் ICW தான் ரிலீஸ் பண்ணோம். அடுத்து எனது நீண்ட கால நண்பரும் எனது அருமை அண்ணனுமான தேனப்பன் அவர்கள், அதுக்கப்புறம் நடிகர்கள் 2 பேரும், மகேந்திரன் தம்பி 2 பேருமே நல்லா இதுல குறிப்பா ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நீங்க படம் பாருங்க. அடுத்து என்னுடைய அழைப்பை ஏற்று முதலாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி சென்றக்கூடிய எனது அப்பா தானு அவர்களுக்கு இந்த நேரத்துல என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த கதையை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மேலும் படம் பார்த்து தான் எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு. அவர் சொன்னதை சரியா பண்ணியிருந்தாரு.
ஸோ அவர் என்ன கேட்டாரோ அதை நான் வந்து சிறப்பான ஒரு தயாரிப்பாளராக அவர் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவரும் நேர்மையா உண்மையா இந்த படத்துக்கு உழைச்சிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுல இந்த படத்துல நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அந்த கதாபாத்திர தேர்வெல்லாம் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு இயக்குனர். நீங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான காட்சி நம்ம போட்டு காட்டுவோம். பிப்ரவரி மாசம் இந்த படத்தை நம்ம வந்து வெளிக்கொண்டு வரோம். என்னுடைய ஆசை வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை, குறிப்பாக இலங்கையில் நடந்த ஒரு இன அழிப்பை ஒரு வரலாற்று பதிவா பண்ணணும்னு சொல்லி எடுத்து முதன்முறையாக நமது தணிக்கை அதிகாரிகள் இடத்துல சர்டிபிகேட் வாங்கின முதல் படம் எனக்கு தெரிஞ்சு இதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எடுத்ததுக்கு காரணம் என்ன? அதை எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இதை உண்மையே நான் ஒண்ணு சொல்லணும். என்னுடைய மகன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணான். ஆனா என் பையன் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இவ்வளவு ட்ரையா, இவ்வளவு சீரியஸா, இவ்வளவு ஒரு மாதிரியான ஒரு படத்தை எதுக்கு டேடி நீங்க கஷ்டப்படுற நேரத்துல காசு செலவு பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான். ஏன்னா இவங்க லவ் பண்றாங்க, லவ் பண்ணும் பொழுது கூட எனக்கு மண்ணு மொழி இனம் அப்படியெல்லாம் பேசுறாங்க, இதெல்லாம் யாரு டேடி இப்ப அந்த காலத்துல ஏத்துக்குவாங்க? இல்லடா, இது நடந்த காலகட்டங்கள். அப்பா காதலிச்சாங்க, நிறைய பேர் போராளிகள் காதலிச்சு திருமணம் பண்ணிருக்காங்க, நானே நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். ஆனா அந்த காதல்ல கூட அவங்கள்ட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு அறமும் இருந்தது. அது உங்களுக்கு புரியல. உனக்கே 21 வயசு பையன் உனக்கே தெரியலன்னா நான் என்னடா பண்றேன் பொழுது அடுத்த தலைமுறைக்கு சுத்தமா இது தெரியாம போயிருமேங்கிறதான் எடுத்தேன். ஆனா அப்ப என் பையன்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், தம்பி அப்பா வந்து நிறைய காசு பணம்லாம் உனக்கு சேர்த்து வைக்கலாம், அது ஃபீல் பண்ணாத. ஃபியூச்சர்ல நீ நடிகரா இப்படியா ஒரு இடத்துல ஒரு ஆள் ஆயிடுவேன். அப்படி ஆனாலும் கூட வரக்கூடிய காலங்கள்ல நடிகர் கருணாசோட பையன், எம்எல்ஏ கருணாசு பையன் எல்லாம் சொல்றதை விட இந்த சல்லியர்கள் ஒரு படம் எடுத்தானே அவனோட புள்ளன்னு உனக்கு ஒரு அடையாளத்தை என்னால உருவாக்கி கொடுக்கணும், இதான உனக்கு நான் கொடுக்குற சொத்து அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட சொன்னேன். உண்மையில அந்த உணர்வுல தான் இதை நம்ம செஞ்சிருக்கிறோம். எல்லாருமே நமக்கு என்னன்னு போயிட்டோம்னா வேற யாரு தான் செய்யறது அப்படிங்கிறது. அதாவது இது நம்ம நாடு, அது நம்ம ஊரு, தமிழ்நாடு நம்ம ஊரு. இந்த ஊர்ல எல்லாரும் வாழலாம், அந்த ஆழ்வையும் தமிழனாக இருக்க வேண்டும். அதற்கான சீமானவர்களை உரையாற்ற வருகை வருகை என்று நான் வரவேற்கிறேன்.